15 போல 23 ஓட்டிங் அப்படின்னா 23 24 25 ஓட்டிங்க மசகுட்டி 23 25 தான் 25 சாவக்கால இருந்து ஓட்டிங்க ஒருத்தர் சொல்லியிருக்காப்ல 24 24th இல்ல ஆமா அதான் 24th வீடியோ ஓட்டிங்க ஆதாரத்தோட இருக்கு 24th ஓட்டிங்க. ஸோ 24 வந்து ஓட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 20 போல பேட்டி வரும். 19 20 இதுக்குள்ள பேட்டி வரும். அன்னைக்கு ஹியரிங் கபிலன் ப்ரோ, டிவோர்ஸ் ஹியரிங். இல்ல நான் 4ல இருந்து நான் ஃபுல்லா ஃப்ரீ ஆயிடுவேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இன்னையோட எல்லா வேலையும் முடிஞ்சுது. 4ல இருந்து முழு நேரமா போட்டு தூக்கி போட்டு ஏறி மிதிக்கிற வேலை தான். நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மி பண்ணேன், ட்வீட்ஸ் கொஞ்சம் அதிகப்படுத்தினேன். ஆனா 4ல இருந்து முழு முச்சா இறங்கி அடிக்கிற வேலை மாதிரி தான் இருக்கு. எனக்கு உசுரே போனாலும் கபிலன் ப்ரோ, எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட், நீங்க ஏதோ அண்ணனுக்கு ஐடியா மட்டும் கொடுக்காதீங்கல்ல. ஏன்னா அண்ணன் செய்யும் போதே எனக்கு உங்க ஞாபகம் தான் வருது, வெறியாவது. என்ன செய்வானு சொல்லி கொடுத்துதாங்க செய்யறாரு. ஐடியா கொடுக்கறது கிடையாது கபிலன் ப்ரோ. அவர் வந்து நம்ம ஸ்பேஸ எங்களை மாதிரி லிசனர் மோட்ல கேக்குறாரு. இது சத்தியம். விஜயன்னா நான் இருக்கேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அவரு கேக்குறாரு, நீங்க இல்ல இல்ல பொன்னி மேடம், அந்த சிலிண்டர் அறிவிச்சாருல, அது யூஸ் பண்ண ஐடியா தான். என்னால சொல்ல முடியும், இங்க பாருங்க, என்னால சொல்ல முடியும். கபிலன் ப்ரோவுக்கும் விஜய்க்கும் தான் டீலிங்கே. இதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்ல. நீங்க எத்தனை ஸ்பேஸ் போட்டாலும் இதை நான் சொல்லுவேன். திமுக கொடுத்த ஐடியாவா? எனக்கு திமுக சதி கிடையாது, இது எல்லாமே உங்க சதிதான். திருப்பி அந்த ஒரு தப்பு பண்றீங்க, தப்பு பண்றீங்க. என்னன்னா கபிலன் ப்ரோ வந்து அவன் வந்து இதெல்லாம் சொல்லி ஏமாத்துவான், மக்களே ஜாக்கிரதையா இருந்துக்கோங்கன்ட்டு ஒண்ணு சொல்றாப்ல. அந்த தற்குறி அதையும் ஏமாத்துறாங்கன்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்கன்னு தெரிஞ்சு அதையே நான் வந்து சரி ஒரு நிமிஷம் இல்ல இப்ப வந்து பால்டைல் குடிச்சா உடம்புக்கு ரொம்ப நல்லது, இல்ல பால்டைல் குடிச்சா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னா உடனே விஜய் பால்டைல் குடிச்சிருவானா? என்னங்க அது? இல்ல கபிலன், கர்நாடகா ஸ்டேட்லயும் ஆந்திராலயும் இருக்கு. கர்நாடகால லேடிஸ்க்கு எல்லாமே எங்க வேணா வந்து ஃப்ரீயா போலாங்க, இருக்குது. கரண்ட்ல போயிட்டு இருக்காது. என்னது பால்டைலா? இல்ல இது இந்த லேடிஸ்க்கு ஃப்ரீ பஸ்ன்னு சொன்னாப்ல பாருங்க, பாயிண்ட் டு பாயிண்ட் எங்க வேணா போலாம். அதெல்லாம் வந்து ஐயோ கடவுளே. ஏங்க இவன் திருடுறத மட்டுமே தொழிலா வச்சிருக்கிறவன், புரியுதா புரியல உங்களுக்கு? இல்லங்க, எங்க யாரு என்ன போட்டாலும் 23 இயர்ஸா வந்து கர்நாடகால லேடிஸ் எங்க வேணா ஆதார் கார்டு காட்டிட்டு எந்த பாயிண்ட்ல இருந்து எந்த பாயிண்ட் வேணா போலாம். கர்நாடகா ஃபுல்லா சொல்றேன். கோல்டு நான் பேசட்டுமா? சொல்லுங்க. விஜய்ன்றவன் திருட்டை மட்டுமே தொழிலா வச்சு பேசிக்கா எடுத்து வச்சு தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிச்சான். அஜித் அங்க கோட்டு போட்டாப்லனா அதே மாதிரி இவங்க கோட்டு போடுவான். சத்தியமா நீங்க வேணா இப்ப கூட முடிஞ்சா அவனை போய் பர்மிஷன் கேட்டு உள்ள போய் பாருங்க. அவன் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல உள்ள போய் பாத்தீங்கன்னா அவன் இன்னர் வேரே பிக்னியா தான் இருக்கும். அவன் அப்படிப்பட்ட ஆளு. அவன் வந்து நான் மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு இன்னும் நீங்க எல்லாம் தப்பாவே நீங்க எடை போட்டுட்டு இருக்கிறீங்க. அவனை சீரியஸா அவனை நினைச்சிட்டு இருக்கிறீங்க. நான் உண்மையிலே சொல்றேன், அவன் 1 நம்பர் ஷார்ட் டெம்பர். அவன் டப்புன்னு கோவம் வரும் அவனுக்கு. ஏன்னா பிபி சுகர் அவனுக்கு எகிரி போய் நிக்குது அவனுக்கு, சரியா? அதனால அவன் ரொம்ப ஷார்ட் டெம்பர். அவனை புகழ்ந்துகிட்டே இருக்கணும். அவனுக்கு புகழ்ச்சி தான் ஒரு பக்கம் போதையே. சரிங்க, இப்ப நீங்க எவ்வளவு கெஸ் பண்ணிக்கிறீங்க? விஜய் ஃபீலிங்ஸ் தான் தெரியுது உங்களுக்கு. ஆஃப்டர் மே ரிசல்ட் ஆயிட்டு பிறகு கபிலன் மே ரிசல்ட் ரிலாக்ஸா இருங்க. ஏன் மாத்தி என்னமோ நான் இன்னும் விஐபி மாதிரியும் என்னமோ மாத்தி என்கிட்ட இன்டர்வியூ எடுக்கிற மாதிரியும் இந்த கேள்வியில 2 கேள்வி அந்த பக்கம் ஒண்ணும் இல்ல. இந்த சன் நியூஸ் சேனல்ல நான் அப்பவே சொன்ன, இந்த தந்தி டிவி, சன் நியூஸ், பீஸ்ட் படம் இன்டர்வியூ டைம்ல அவனுக்கு யாரு ஏங்க எல்லாரும் யோசிச்சீங்களா இன்டர்வியூன்னு? அவனை யாரு இன்டர்வியூ எடுக்கிறாரு தெரியுமா உங்களுக்கு? இல்ல கபிலன், ரிசல்ட் மே 4th அப்புறமா அவர் எப்படி ஆக்ட் பண்ணுவாரு, என்ன பண்ணுவாரு, அதை பத்தி சொல்லுங்க. எல்லாம் அவர் பத்தி தெரியுது இல்லங்க, அப்ப என்ன நடக்கும் அதையும் கொஞ்சம் சொல்லுங்க, ஃபியூச்சரா தெரிஞ்சுக்கிறோம். ஆமா, அவன் நடிச்சான். அவன் நடிச்சான்னு சொல்றதே அபத்தம். அவன்லாம் நடிகனா கருமம் இல்லங்க. ரிசல்ட் தெரிஞ்சிட்டு பிறகு வேணாலும் உங்களுக்கு ரிசல்ட்டே உங்களுக்கு தெரியாதா? என்ன போய் என்கிட்ட போட்டு வாங்குறீங்களா? இல்லங்க, இப்போ அவர் எப்படி என்ன நடந்துக்குவார்? இப்போ விஜய் பத்தி எல்லாம் தெரியுது, எல்லாம் நீங்க கெஸ் பண்ணி சொல்றீங்க, அவர் கேரக்டர் பத்தி எல்லாம் சொல்றீங்க. ஆஃப்டர் ரிசல்ட் என்ன ஆகும்னு கேக்குறேன். கோல்டு ப்ரோ, நான் ஈஸியா சொல்றேன். கோல்டு ப்ரோ, ஒரே ஒரு விஷயம். கபிலன் ப்ரோ, நான் கேக்குறேன் பாருங்க, அவர் கேக்குறத. நீங்க தான் புசி ஆனந்தா, அப்ப சொல்லுங்க. அருமை தம்பி. என்ன நான் கண்டென்ட்டா இன்னைக்கு? டேய் ரெட் டிராகன் வேலைடா. அதுவா நடக்குது.
என்ன அதுவா நடக்குது? நீ தானடா மைக் கொடுத்த இவங்களுக்கு எல்லாருக்கும். பிச்சிருவா ராஸ்கல். என்ன சொல்லி வச்சு மைக் கொடுத்துருக்கியா எல்லாத்தையும்? டைவர்ட் பண்ணுமா? ஒருத்தன் கேக்குறான் கொடுக்கவா? டைவர்ட் பண்றதா? முதல்ல யார் கேக்குறா? ஏதோ ஒருத்தன் ஸ்பார்ட்டான்னு ஏதோ ஒருத்தன் கேக்குறான். குர்ரா 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 போயிட்டாங்க. சொன்னோனே டேய், போயிட்டாங்க. அவனுக்கு இன்வெர்டர்ஸ் போய் குர்ரா அவனுக்கு. வக்கால வழி அவனை கூப்பிடுறான் அவனை. டேய் டேய் ஸ்பாட்டனா ஸ்பாட்டாவா? ஸ்பாட்டஸ். டேய் ஸ்பாட்டன்னா நம்ம டிராகன் இது. டிராகன் ப்ரோ, நீங்க வந்து இப்ப உங்களோட பேசுக்கு கபில் வந்திருக்கிறதுனால அவர் தான் சீஃப் கெஸ்ட். நாங்கெல்லாம் அவரை தான் இன்டர்வியூ பண்ணோம். கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. இப்ப நீங்க ஏன் அவங்க எல்லாம் கூப்பிட்டு வரீங்க? இன்னைக்கு நம்ம இவரே வச்சிருப்போம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இல்ல என்னன்னா, நான் இவனை குடுக்கலான்னு போனேன். அவன் பேரை சொன்னோடனே அவன் ஓடி போயிட்டான். இவ்வளவு நேரம் வந்து ஏதோ தைரியமா இல்ல அதான் காடிய கேக்குதுல்ல. அப்புறம் என்ன சப்டைட்டில் மட்டும் எதுக்குடா போடுறப்ப? இப்ப எதுக்கு நீ சப்டைட்டில் போட்ட? நீ அப்படியே நீ கொடுக்க வேண்டியதானே? சரி விடுங்க. அப்புறம் எங்க கண்டென்ட் போயிடுச்சுன்னா இன்னைக்கு இல்ல இன்னைக்கு நடக்கிற எல்லாத்துக்குமே கபிலன் ப்ரோ தான் காரணமா இருக்கணும். அதுதான் வந்து இந்த ஸ்பேஸோடது. டிராகன் ப்ரோ அதான் சொல்றேன். அப்புறம் டிஃபமேஷன் கேஸ போடுவானுங்க. அப்புறம் ஐயோ போச்சு எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, எங்களால பிரச்சாரம் பண்ண முடியல, திமுக சதி, அதிமுக சதி, பிஜேபி சதிம்பா. எனக்கே தெரியாம என்ன 4 கட்சியில சேர்த்து இருங்க. ஒரு சேஞ்ச் ஒண்ணு பண்ணிப்போம். இந்த ஸ்பேஸ்ல என்ன நடந்தாலும் இவங்க பொன்னி தான் காரணம். சரியாப்பா? இப்ப பேசுங்க. கபிலன் ப்ரோ, உங்களுக்கும் அண்ணனுக்குமான எனக்கும் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? அந்த ஹிஸ்டரியிலன்னு சொல்லுங்க. நீங்க எப்ப பார்த்தாலும் அண்ணன் ஹிஸ்டரியே சொல்லி எங்களை போர் அடிக்கிறீங்க. உங்களுக்கு எப்படி எவ்வளவு நாளா இந்த மாதிரி அவர் மேல காதல் வந்தது? மூஞ்சி இந்த மாதிரி நீங்க அவர் மூஞ்சிகளை பார்த்தா கோத்தணும். இல்ல சில மூஞ்சிகளை பார்த்தா உதைக்கணும்னு தோணும். அந்த மாதிரி மூஞ்சி சார், அந்த மாதிரி மூஞ்சி அவன் மூஞ்சி. சரி, இது உங்களுக்கு. அண்ணனுக்கு எப்படி உங்க மேல அப்படி ஒரு லவ் வந்தது? நீங்க அதாவது ஆமா கபிலன் ப்ரோ, இப்போ எவ்வளவு பேர் வந்து கீழே இருங்க இருங்க. என்ன நான் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது. கபிலன் ப்ரோ, நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. நான் நீங்க இது எப்படி தெரியுமா இருக்கு? நீங்க எல்லாம் நினைச்சு சொல்லுவீங்களா? அப்படி நான் சொல்ல வரல. நான் என்ன கேக்குறேன்னா, உலகத்துல எவ்வளவு பேருக்கு வந்து அண்ணன் வந்து திரட்டு கொடுத்திருக்கலாம். கண்டென்ட் கிடைக்கல. ஒரு நிமிஷம் இருங்க. இவங்க 2 பேரும் கண்டென்ட் கிடைக்கல. ஆசை இருங்க உங்க ஆசை தெரிஞ்சுக்கணும்னு மேடம் எடுத்து போடுங்க. சொல்லுங்க. நான் சொல்லிடுறேன். மெட்ராஸ் பையன் வந்தாப்புல எங்க காணோம்? இருக்கீங்களா? ஓகே. மெட்ராஸ் பையன் நீங்க பேசவே கூடாது. இன்னைக்கு ஃபுல்லா சீஃப் கெஸ்ட் வந்து கபிலன் ப்ரோ தான். நாங்க இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கோம். இங்க பாருங்க. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. நீ உனக்கு ஹோஸ்ட் பொறுப்பு கொடுத்துடலாம். மூட்டு கம்முன்னு உட்காரு. அதாவது இங்க பாருங்க, டாபிக் நம்ம டைவர்ட் ஆகக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க. ஃபன் பண்றதா நான் எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் நேரம் இருக்கு, டைம் இருக்கு, எல்லாமே இருக்கு. மே 3, மே 4, மே 5க்கு அப்புறம் நிறைய இருக்கு. ஆனா அவனை அடிக்க வேண்டிய நேரத்துல அடிக்காம விட்டீங்கன்னா நாளை பின்ன ஓட்டிங்க பார்த்துட்டு இல்ல வந்து இதை பார்த்துட்டு இல்லையே நம்ம இன்னும் பொழக்கணுமே, இன்னும் அடிச்சிருந்துருக்கலாமே அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாது. யாரும் ஃபீல் பண்ணிடக்கூடாது. அதுக்குத்தான் சொல்றேன். எல்லாரும் அடிக்கணும். எல்லாரோட கையும் இதுல இருக்கணும். எல்லாருடைய பங்கு இருக்கணும். இப்படிப்பட்ட கேடு கெட்டவனை நம்ம வளர்த்து விட்டோம்னா தமிழ்நாட்டு அரசியல் கட்சி ஏற்கனவே பக்கத்து ஸ்டேட்டுக்காரன் காரி துப்பிட்டான். ஏகப்பட்ட இந்த கரூர் மேட்டர்ல சைனா வரைக்கும் நம்மள மூஞ்சில காரி துப்பிட்டான். என்ன அந்த அசிங்கம் இன்னும் நாளுக்கு நாள் வளர வளர இவனால நமக்கு இன்னும் கீழ்த்தரமா நமக்கு கெட்ட பேர் வரும். தமிழன் அப்படின்னாலே, இந்தியன் அப்படின்னாலே மட்டமா பேசுவானுங்க. அந்த நிலைமைக்கு நம்ம விடக்கூடாது. இவனை மாதிரி ஒரு கேடு கெட்டவங்களாம் அரசியல் கட்சிக்கு ஆரம்பிச்சு இவனெல்லாம் உள்ள வந்து இவனெல்லாம் வந்து ஆனா நாளைக்கு முள்ள மாதிரி முடிக்க வச்சு கஞ்சா கேஸ், ரேப்பு செஞ்சவன், என்ன கொலை பண்ணவன், கொள்ளைக்காரன் எல்லா பயிலும் ஓப்பனாவே நேரடியா வந்து ஆமா என்ன இப்ப நாட்டுல இல்ல நடக்காததா, அக்காவும் இருப்பான், தங்கச்சியாவும் இருப்பான், பொண்டாட்டியும் இருப்பான், என்ன தப்பு, என்ன அதுல தப்பு இருக்கு அப்படின்னு பேசுற அளவுக்கு வந்துருவாங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணி இன்ஃபுளுசஸும் வந்துருவானுங்க. அந்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ண வேணும்னா அதை ரிவர்ஸ் கியர்ல புடிச்சு இழுத்து மவனே எப்படா நீ இது சொல்லுவ, நீ பண்ணதுக்கெல்லாம் ஏங்க உப்பு தின்னவும் தண்ணி குடிச்சுதாங்க அவன் கொலை பண்ண. அண்ணன் வந்து பாட்டி லீக் பண்ணி விட்டார் ஓபனிங் சாங்கையும். இப்ப இதெல்லாம் விட்டுட்டு
இல்ல இப்ப இதெல்லாம் விட்டுட்டு இல்ல ஜனநாயக இது லீக் அடிக்கிறா, இல்ல இதுவும் விஜயோட ஜனநாயக பிளான் தான். இது விஜய் பிளான் தான். உனக்கு அனுதாபம் சொல்லுவானுங்க, இது விஜய் பிளான். என் யாரும் ஸ்பேஸ்லயே நம்பாதீங்க. சொன்னேன் மெட்ராஸ் பையன் அவன் லீக் பண்ணுவான். அடுத்ததும் சொல்றேன், அவன் மைலேஜ் ஏத்துறதுக்கு தனக்கு ஆமா என்னென்ன ஆமா. அனுதாபம் ஏன்னா நேத்து வேணுமோ. நேத்து பேசினா படத்தை வச்சு நடிக்க பார்த்தாங்க. இன்னைக்கு வந்து அழுவான், நாளைக்கு அழுவான். நீ என் படத்தை லீக் இப்ப பண்ணாங்க, அதை எப்படி லீக் பண்ண முடியும் உன் படத்தை? நான் வந்து அதாவது மக்களுக்கு தெரியும், சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஃபுட்டேஜ் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் லீக் பண்ண முடியாது. சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் வாங்கிடுச்சு, வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா அது எவன் கிட்ட இருக்கோ அவன் தான் லீக் பண்றான். வாங்கிட்டு வந்தாச்சுன்னா உங்க கையில வந்துருச்சு. நீ தான் வேணும்னு லீக் பண்ணி இந்த சீன், அதுவும் அரசியல் சீனா எடுத்து நீ போட்டு நீ வந்து பண்றன்னா இது தெளிவா பச்சை அனுதாபம் தெளிவா தேடுற அரசியல் பண்ற. அனுதாபம் தேடுற வாண்டடா இது பண்றான். இதே திமுக மேல கொலை போடுவேன். அதனால படம் அவ்வளவு படம் முட்டாள்லாம் விட்டுருக்கலாம் கிடையாது. கபிலன். அது பாட்டுக்கு சைலண்டா வந்து போயிட்டு இருக்கோம். தேவையில்லாம அதை லேட் பண்ணி அதை ஹோல்ட் பண்ணி இப்ப அது வேற ஒரு மைலேஜ் ஆயிடுச்சு உங்களுக்கு. அதை பத்தி பேசவே வேணாம், கண்டுக்காம விடுங்க. இந்த ஹோஸ்ட் உட்காருக்கிறான் பாருங்க, அவன் போதும். நான் என்னங்க பண்ணேன்? நீ என்னடா பண்ணல? சரி அதோட கபிலன் கீழே இல்ல, ஒருத்தன் இருக்கானா பாருங்க, அவனுக்கு மட்டும் மைக்கு கொடுக்கணும். இருக்கானா பாருங்க. மெட்ராஸ் பையனுக்கு ஹோஸ்ட் கொடுத்துக்க. ட்ரெஸ் பையன் வந்துட்டாரா? இருங்க. இருக்கேன். ஏண்டா ஒரு குரல் கேட்கறது கூட உன்னால தெரியலையா? ப்ரோ இங்க பாருங்க, நானே லேப்டாப் போனை சார்ஜர்ல போட்டு லேப்டாப்ல கனெக்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன். நீங்க பேசுறதே ரொம்ப லோவா தான் கேக்குது. லேப்டாப்ல லோவா தான்டா கேட்கும், ஹெட்போன் போட்டாதான் இது சவுண்ட் நல்லா கேட்கும். ஓகே கபிலன் ப்ரோ, நான் பேச வந்தது நான் பேசிட்டுமா? என்ன நீங்க இன்டர்வியூ எடுக்கிறது டிராகன் ப்ரோ, இந்த மொசக்குட்டி இன்டர்வியூ எடுங்க, மெட்ராஸ் பையன் இன்டர்வியூ எடுங்க. இல்ல 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 நான் பேச வந்ததே வேற டாபிக். நீங்க ரொம்ப ஆனா எனக்கு அந்த இது இருந்தது உங்ககிட்ட கேட்கணும். நீங்க கொடுக்குற ஐடியால தான் அண்ணா எல்லாம் செய்யறாரு. அதுல எனக்கு அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாதுங்க. கிடையாது. நீங்க ஏங்க கொடுக்காதீங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. ஏங்க நீங்க வேற, அவன் இப்படிதாங்க யோசிப்பான். இது கண்டுபிடிக்கிறதுல என்ன என்ன மிஷன் இம்பாசிபிள் உட்காந்து டாம் குரூஸை கொண்டு வர முடியும்? மேபி நீங்க சொல்றது எல்லாமே இப்போ ஒரு மூளை உள்ளவங்களா இருந்து பண்ணாங்கன்னா பரவாயில்ல. நீங்க சொல்றத அவர் அப்படியே செய்யறதுனால எனக்கு எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணமோன்னு தோணுது. அதெல்லாம் கிடையாது. அந்த நாய்க்கு என்கிட்ட வந்து அறிவு வாங்குதுன்னா பேசாம என்கிட்ட ஜானர் துரத்தி விட்டு என்ன சேர்த்துக்க சொல்லுங்க. உங்களை சேர்த்துக்கலாம். ஆக்சுவலா அதுதான் உண்மையும் கூட. நீங்க சொல்றதுதான் அவர் செய்யறாரு. அவன் அது ஐடி அப்படி பண்ணலாம் மினிஸ்டருக்குலாம் உங்களுக்கும். ஒரு 300 கோடி ரூபா கொடுக்க சொல்லுங்க. இங்க என்ன நம்பி இருக்கிற சில மக்களுக்கு வந்து பணத்தை நல்லா வாரி வழங்கிட்டு பாக்கி ஒண்ணும் இல்ல, 300 கோடி ரூபா கொடுத்தானா நான் வந்து இங்க எல்லாருக்கும் 1 கோடி ரூபா செலவு பண்ணிட்டு பாக்கி வெறும் 299 கோடியை மட்டும் நான் எடுத்துப்பேன். சரி கபிலன், ரிசல்ட் என்ன பண்ணுவீங்க? ஜெயிக்க வைப்பீங்களா, தோக்க வைப்பீங்களா? இல்ல அவன் கூட இல்ல, புரியல. அவன் இன்னைக்கு ஜெயிச்சிருக்கிறான். இல்லைங்க, 300 crores கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு என்ன விசுவாசமா வேலை செய்வீங்களா எப்படின்னு கேக்குறேன். அவனுக்கு எதிராக வேலை செய்யறதுக்கு தான் அவங்ககிட்ட காசு கேட்கறேன். சரி சரி, இந்த லாஸ்ட் ஒரே ஒரு கொஸ்டினுங்க. நம்ம ரஜினி சார் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எதுங்க? அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க, எனக்கு போதும். எத்தனை வாட்டியை பாத்துருக்கீங்க அது அதிகபட்சமா? கபிலன் ப்ரோ கன்ஃபார்ம் உங்களை பேட்டி தான் எடுக்கிறாரு. ப்ரோ அந்த யூடியூப் சேனல் வச்சுக்கிற ஆள் நீ தானே? ஆமா ஆமாங்க. கபிலன் ப்ரோ இவரு தான் கண்டுபிடிச்சிட்டேன். எது எந்த சேனல்? இந்த யூடியூப் சேனல்ல போட்டு லைவ் நம்ம பேச போடுறது. கபிலன் உங்களுக்கு பிடிச்சது மட்டும் சொல்லுங்க. எந்த பிலிம் ரொம்ப பிடிச்சது, அதிகமா எதிர்பார்த்தீங்க? தலைவன் படத்தெல்லாம் எண்ணிலாம் பாக்குறது இல்லைங்க, எண்ணாம பாக்குறதுங்க தலைவன் படம். புரியுதா உங்களுக்கு? இந்த பெஸ்ட்னா அண்ணாமலை, படையப்பா, பாட்ஷா, இது 3 நான் சொல்லுவேன். நீங்க என்ன? தலைவன் படம் எனக்கு நான் லால்சலாம் கூட தான் 4 தடவை பார்த்தேன். இல்ல உங்களுக்கு க்ளோஸ் டு ஹார்ட் மட்டும் சொல்லுங்க போதும். க்ளோஸ் டு ஹார்ட், க்ளோஸ் ஹார்ட்டே தலைவன் தான். அப்புறம் என்ன பேர் தான் வச்சிருக்கல, எண்ணூறுல ரஜினி ரசிகன். அப்புறம் என்ன க்ளோஸ் டு ஹார்ட், க்ளோஸ் பண்ணாத ஹார்ட். எண்ணூறுல ரஜினி ரசிகனால என்ன, உயிர் இருக்கிற வரைக்கும் ரஜினி ரசிகன், அவ்வளவுதான் மேட்டர், முடிஞ்சு போச்சு, சாப்டர் க்ளோஸ். உங்ககிட்ட பேசணும்னு எனக்கு வாய்ப்பு கிடைச்சா இது மட்டும் தான் கேட்கணும்னு எனக்கு ஆசை. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் அதை மட்டும் சொல்லுங்க ப்ரோ. விஜய் படத்திலேயே அவருக்கு பிடிச்ச பாட்டு அண்ணாமலை தம்பிங்க ஆட வந்த விஜய் ஒரு பாட்டு வந்துமா? சிம்பிளா சொல்றேன், மறுபடியும் சொல்றேன். கோல்டு இங்க பாருங்க, மறுபடியும் சொல்றேன். தலைவன் படத்துல இது பிடிக்கும் அது பிடிக்கும் அப்படின்னு பிரிச்சு பார்க்க முடியாது. இலையில தலைவன் சொல்லி எழுதி வச்சா அப்படியே இலையோட சேர்த்து திங்கிறவன் தான் ரஜினி ரசிகன். புரியுதுங்களா? எனக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும் அப்படிலாம் பிரிச்சு எல்லாம் பார்க்க மாட்டானு. நீங்க இப்ப ரஜினி ரசிகனை போய் ஃபேவரட்டான படம் கேட்டீங்கன்னா அவன் இந்த படம் சொல்லுவான், ஒரு 2 படம் சொல்லுவான், அந்த படம் சொல்லுவான். ஆனா அவன் அந்த டைம்ல சொல்லிட்டு அவன் அதிகமா பார்த்த படம் அதை மறுபடியும் போய் பார்ப்பானா கேட்டா கிடையாது. அது எப்பயாச்சும் மறுபடியும் பார்ப்பான். அவனோட ஃபேவரட் ஒண்ணு இருக்கும். அந்த மாதிரிதான் நான் தலைவனோட அதிகமா படங்கள்லாம் எல்லா படமும், எந்த படமா இருந்தாலும் சரி, புது படம் பழைய படம் எதுவா இருந்தாலும் உட்காந்து பார்ப்பேன். உண்மையிலே நீங்க ட்ரூ ஃபேன் தான் பாஸ்.
நான் ஒத்துக்கிறேன். நான் மட்டும் இல்ல நான் மட்டும் இல்ல, இங்க நிறைய ரஜினி இருந்த கீழே குபேரன் இருக்காப்புல, நிறைய பேர் இருக்கிறாங்க. இல்ல எல்லா படமும் அந்த அளவுக்கு ரசிக்கிறதுக்கு அவ்வளவு உங்களுக்கு இல்ல. நீங்க சொல்றது வந்து உண்மையில நீங்க உண்மையில ஒருத்தரை விரும்புறீங்க, அவரை நேசிக்கிறீங்க, அவரை மாதிரி நீங்க வாழணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்ற உங்க மைண்ட்ல உங்களுடைய சப்கான்சியஸ்ல போய் பதிவாயிடுச்சுன்னா உங்களை அறியாமே நீங்க அவரை இமிட்டேட் பண்ணுவீங்க. அது உண்மைதாங்க. அது என்னைக்குமே போகாது. வெறும் நடிகனா மட்டும் நீங்க அவரை ஃபாலோ பண்ணீங்கன்னா யூ ஆர் ஜஸ்ட் a fan. I'm a follower of அவருடைய நிஜ வாழ்க்கையை பார்த்து எந்த அளவுக்கு வாழ்க்கையில உண்மையா இருக்கணும் அதை அவர் சொல்லி கொடுக்குறாரு. அவரால் ஏதாவது உசுறு போச்சு. ஆனா கபிலன் நீங்க இது மட்டும் நீங்க விடாதீங்க. இல்ல அவரு ஃபாலோ பண்றது, அவரை பத்தி பேசுறது இது நல்லா இருக்கு. இது என்னைக்குமே விடாதீங்க. ஏன்னா நான் யூடியூப்ல பார்த்துதான் உங்களை ரொம்ப லைக் பண்ணி உங்ககிட்ட பேசணும்னு. தாண்டி நிறைய பேர்லாம் பேசுறாங்க, என்னை விட தாண்டி நிறைய பேர்லாம் பேசுறாங்க. நமக்கு கொஞ்சம் லைம்லைட் கிடைக்குது, அவ்வளவுதான். அவங்களுக்கு கிடைக்கல. இல்லங்க, இந்த கொஸ்டின் நான் எல்லார்கிட்டயும் கேட்டேன். எல்லாரும் ஒரு 2-3 பிலிம் அதை பத்தி செலக்ட் பண்ணாங்க. உங்க மாதிரி யாரும் ஆன்சர் தரல. எல்லா பிலிமும் நான் பார்ப்பேன், எல்லாமே எனக்கு பிடிச்ச படம்னு யாருமே சொன்னது இல்ல. அந்த ஒரு விஷயத்துல கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. எனக்கு என்னவோ கபிலன் ப்ரோ நீங்க தான் ஒரு காசு கொடுத்து கூட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வந்துருச்சா ஐயா, தயவு செஞ்சு விடுங்க, டாபிக்க மாத்துங்க, புண்ணியமா போகுங்க. சரிங்க, இப்ப இவர் பாலிடிக்ஸ் போயிட்டாரு, பிக்சர் இனிமேட் நடிக்க மாட்டேன்றாப்ல. அப்ப நம்ம யாரு கூட ஃபைட் பண்றதுங்க? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை. அவன் பாலிடிக்ஸை விட்டு அவன் இந்த பக்கம் வரமாட்டான். பொழுது போனா அவனை தூக்கி போட்டு மீச்சிட்டு இருப்பேன். இது என்னங்க கேள்வி இது? அவனெல்லாம் அடிக்கிறதெல்லாம் அவனா நான் பார்த்தாலே எங்க போனாலும் ஏங்க சில மூஞ்சிங்களை பார்த்தாலே அடிக்க தோணுங்க. அந்த மாதிரி தாங்க விஜய் ஃபேன்ஸ் எல்லாம். மொத்தக்குட்டி ராஜ் வெங்கட் வணக்கம். சத்தியமா நான் ஆள் வச்சு கூட்டுறல, இவங்கெல்லாம் வந்து யாருன்னு தெரியல. சத்தியமா இவங்களா தான் கேள்வி கேட்டாங்க. ராஜ் வெங்கட் மெட்ராஸ் பையன். எனக்கு இதுக்கும் 10 பைசா கூட எனக்கு சம்பந்தம் இல்லை, சொல்லிவிட்டேன். சரி கபிலன், thank you, bye. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அப்படியே போகும்போது ஒரு 2 சவரன் நகை எடுத்து கொடுத்துட்டு போறது, கோல்டன் பேர் கோல்டன் எடுத்து போறீங்க. ஆமாங்க, யூடியூப்ல எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? இருங்க, எங்க போறீங்க நீங்க? கபிலனுக்கு போயிட்டு இருக்கீங்க, நாங்க உங்களுக்கு போயிட்டு யூடியூப்ல எவ்வளவு வருமானம் வருது? கபிலன் இந்த மாதிரி ஸ்பேஸ் போடும்போது என்ன ஒரு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணுங்க கபிலன். மாத்தி வராதீங்க. எப்போ கேக்குறது நீங்க எப்போ வரீங்க? இப்ப மெட்ராஸ் பையன் கேட்ட கேள்வி காதுல விழல, அப்படிதானே? இல்ல நான் அது கேட்கல. கொஞ்சம் நீங்க அந்த டைம் டேபிள் மட்டும் கொஞ்சம் பாத்துங்க. அது கொஞ்சம் நமக்கு பாத்துக்கலாம். நீங்க யூடியூப்ல எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க ஸ்பேஸ் போட்டு? கபிலனை வச்சு விஜய் சம்பாதிச்சது. பாய் பாய் பாய். இல்ல கடைசி வரைக்கும் பாய் வந்ததே ஒரு ஃபேன்காக தான் வந்தேன். யூடியூப்ல எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கன்னு மெட்ராஸ் பையன் ஒரு கேள்வி கேட்டாப்ல, அதுக்கு பதில் சொல்லிட்டு போங்க. பதில் சொல்லிட்டு போங்க. அவ்வளவுதான், போயிட்டாரு. ரெட் டிராகன் மறுபடியும் இவர் வந்தாப்புலன்னா மறுபடியும் இந்த ஒரு கேள்விதான் ஆரம்பிக்கணும். நான் இல்லாத நேரத்துல வந்தாலும் சரி, சரியா? யூடியூப்ல எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? நான் அவரை டேக் பண்ணி கூப்பிட்டு வரேன். வேணாம் ஐயா. யாரு இது? ராஜ் வெங்கட். ராஜ். வேணாம் நல்லா போகுது. இந்த பக்கம் நம்ம வண்டியை விஜய் பக்கம் திருப்போம். 9-8 ஆச்சு. எங்க இப்போ இந்த படத்தை வந்து லீக் பண்ணது அவன் தான். நாளைக்கு வந்து திமுக கொஞ்சம் தான் கிடைப்பான். அவனே லீக் பண்ணிட்டு அவனே சொல்லிக்குவான். நாளைக்கு வந்து இடி வச்சு அழுவான். என்னப்பா குரூப்ல அனதா உங்களுக்கு வணக்கம். அனதா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த டிவிகே சீஃப் இருக்கான்ல, தூத்துக்குடி பையன், அவன் எனக்கு ஒரு டிஎம் பண்ணியிருந்தான். நான் அவங்க ஸ்கிரீன்ஷாட் போட்டு உங்களுக்கும் ஜிப்சி ப்ரோக்கு அனுப்பி விட்டுருந்தேன். ஏன்னா அவன் ஜிப்சி ப்ரோக்கு அனுப்ப சொன்னா தப்பா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அனுப்பி விட்டுருந்தேன். பார்த்துட்டு ஒரு ரிப்ளையும் பண்ணாம இருக்கீங்க பாத்தீங்களா? இருக்கிற பிஸியில நான் ட்விட்டர் பக்கம் வர்றதே பெரிய விஷயம். உண்மையை சொல்றேன். நான் ட்விட்டர் இப்போ வந்து நான் கிட்டத்தட்ட நான் என்ன சொல்றது, ஸ்பேஸ் போட்டு இல்லதே இப்போ என்னால் போட முடியாதனால தான் இப்போ நான் ரெட் டிராகனை விட்டு போட சொன்னேன். என் சிச்சுவேஷனை நான் இன்னும் சொல்லலை, விடுங்க. புரியுது அண்ணா. ஆனா அந்த டிஎம்ல பாத்தீங்களா? இன்னும் பார்க்கல, பார்க்குறேன். ஓகே. மணி 9 ஆச்சு. ஓகே, பார்த்துட்டு நான் ஏகப்பட்ட மணி ஆனா கிளம்பிடுவாரு, 9 மணி ஆனா கிளம்பிடுவாரு. யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. இப்படி வரை நான் ஒரு நல்ல செய்தி உள்ள இருக்கும். இல்ல மெட்ராஸ் ஃபேன். அது ஒரு 2 நாள் தான். அப்புறம் அவ்வளவுதான். எலெக்ஷன் முடிஞ்சுச்சுன்னா நம்மளே பெருசா ஸ்பேஸ் போட மாட்டோம், பெருசா வர மாட்டோம். 15-14 நடுவில் கொஞ்சம் கேப் விட்டேன். கரெக்டு தான். ஆனா நான் இனிமேல் விட மாட்டேன்.
டெய்லி வேணாம், நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு 3 ஸ்பேஸ் போடுவோம். இந்த வாரத்துக்கு 1 இந்த நான் இதுல ஒரு நாளைக்கு 2-3 ஸ்பேஸ் போட்டே ஆகணும். புரியுதா மெட்ராஸ் பையன்? கண்டிப்பா போடுவோம். 2-3 போட்டு ஆகணும். அந்த நாயை வந்து லைவா ஒண்ணு வந்து நடுவுல ஒரு மேட்டர் ஒண்ணு. ஏன் கபிலன் ஏன் கடலூருக்கு வராம ஏன் துரத்தி விட்டீங்க? உங்களுக்கு பயந்து ஓடிட்டாரா? ஏன் அப்படி பண்றீங்க? தெரியல. யார் பேசுறது? ஓகே வாத்தி அந்த ஐடி அத இப்போதைக்கு ஆஃப்லைன்ல இருக்கு. ஓகே ஓகே. அது ஏங்க அவனுக்கு வருவான் கடலூர். அவன் இப்போ தள்ளி போட்டதுக்கு காரணம் ஒரு ரீசன் இருக்கு. அவன் வந்து எனக்கு தெரிஞ்சு 15-14 போல அது மேல வருவாங்க. நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. அவன் கடலூர் நீங்க அவாய்ட் பண்ண மெயின் ஓட்டிலேயாவது கடலூர் ஓட்டிலேயே உட்காந்து பேசிட்டு தான் அவன் போய் ஆகணும். உள்ளெல்லாம் வரமாட்டான். அது வேற விஷயம். ஆனாலும் வர முடியாது. இந்த புது மாப்பிள்ளை கல்யாணம் ஆன புதுசுல அப்படியே எல்லாரும் மாப்பிள்ளைய பாரு சிரிக்கிறாரு, மாப்பிள்ளைய அங்க பாருங்களேன், மாப்பிள்ளைய பாரு, அந்த ஒரு தேஜஸ்ல சுத்திட்டு இருக்காரு சாரு. கொஞ்சம் இறங்கிட்டோம் என்ன, எலெக்ஷன் முடிட்டோம், 4 காட்டு அப்புறம் அடுத்த எலெக்ஷன்ல பாருங்களேன், நாய் பண்றது பாருங்க. நாயை யாரும் மதிய கூட மாட்டாங்க. நாய் வண்டியில வந்து உட்காந்து நின்றுகிட்டு ஓட்டு கேட்க போகுது பாருங்க. ஏமா சுகுட்டி இவன் வாக்கிங் போறதுனால உங்க நம்பிக்கை நான் பாராட்டுறேன். ஆனா எலெக்ஷனுக்கு அப்புறம் வருவான்னு சொன்னீங்க பாரு, அததாங்க என்னால ஜீர்ணிக்க முடியல. ஏங்க அவனுக்கு வேற பொழப்பு இல்லைங்க. அவன் அரசியல பொழப்பா மாத்தணும் முடிவு பண்ணிட்டு வரான். இருக்கிற பொழப்பை விட்டுட்டு அவன் இங்க வர்றான்னா அந்த பொழப்பை விட இந்த பொழப்புல காசு அதிகமா பார்க்க போறான்னு அர்த்தம். புரியுதா? சேவை செய்யறதுன்னு ஒருத்தன் முடிவு பண்ணிட்டானா அவன் எதுக்குங்க அரசியலுக்கு வர போறான்? அவன் நார்மலா தான் சொந்த காசை செலவு பண்ணிட்டு சேவை சத்தமே இல்லாம செஞ்சுட்டு போயிடுவாங்க. பதவி ஆசை, பண ஆசை இருக்கிறவங்க தான் ஃபுல்லா வருவாங்க. நான் உச்சத்தை விட்டு வந்திருக்கிறேன், உச்சா போயிட்டு வந்திருக்கிறேன், நான் வலியை தாங்கிட்டு வந்திருக்கிறேன். எனக்கு தயவு செஞ்சு அவன் பிள்ளைகள்ல ஏதாவது பெத்துட்டானா எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. எதுக்கும் செக் பண்ணி பாருங்க. சிலிக்கான் வச்சிருக்கன்றாங்க, இவனுங்க வேற செலவு வைக்கிறேன்றானுங்க. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு மெட்ராஸ் பையன். இல்ல பல வழிகளை தாங்கினா யார் வழியை தாங்கின்னு வர சொன்னாங்க? என்னதான் பிரச்சனை? ஒரு வாரம் முன்னாடி ஸ்பேஸ்ல பேசி காட்டினேன், ஞாபகம் இருக்கா மெட்ராஸ் பையன்? எனக்கும் திமுக தான் போட்டிய, கரியரும் உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கிறேன், நான் ரொம்ப வழியெல்லாம் தாங்கிட்டு வந்திருக்கிறேன், மறக்காம எனக்கு ஒரு வாய்ப்பு ஒண்ணு கொடுங்க. ஞாபகம் இருக்கா? இதே ஃபார்மேட்ல தானே அன்னைக்கு அவன் பேசினான் அவன் தூத்துக்குடியில. ஆமா ஆமா ஆமா. அதத்தான் கீழே நான் அப்படியே அந்த கில்லி இதை போட்டு விட்டு எடுத்து இறக்கி விட்டேன். அவன் அப்படியே மக்கப் பண்ணதை இறக்கி விடுறான். ஒவ்வொரு ஊர்லயும் இதேதான் பேசுவான். முன்னாடி ஒரு டெம்ப்ளேட் ஒண்ணு வச்சிருந்தான். முன்னாடி ஃபர்ஸ்ட் டெம்ப்ளேட் எந்திரம் இந்த கரூர் மேட்டருக்கு முன்னாடிலாம் ஒரு டெம்ப்ளேட் வச்சிருந்தான். என்னன்னா அந்த ஊர் இப்ப இந்த ஊர்ல மாங்காய் விளையுதுன்னா சேலம்னா மாம்பழம், மல்கோவா, இந்த மாம்பழம், அந்த மாம்பழம், ஒட்டு மாங்காய், அந்த மாம்பழத்தை அப்படியே பெருமையெல்லாம் சொல்லி இங்க இருக்கிற விவசாய மக்கள் மாம்பழத்தை வந்து அப்படியே பேசி பெருமையா. இதுவே கோயம்புத்தூருக்கு போனா அங்க தேங்காய் பத்தி, கொப்பரை தேங்காய் பத்தி பேசுவானா? அது அவன் ஒவ்வொரு ஊரோட சிறப்பம்சங்கள்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த ஊர் கோயில்கள் எடுத்து சொல்றது. அப்புறம் அந்த ஊர் சர்ச் இருக்குன்னா பிரசித்தி பெற்ற சர்ச் இருக்கு, பிரசித்தி பெற்ற கோயில் இருக்கு, இல்ல மசூதி இருக்குன்னா அதை பத்தி பேசுறது. இல்ல அந்த ஊர்ல பெரிய ஆளுங்க ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா அவர் பேரை சொல்லிட்டு அந்த மாதிரி அவங்ககிட்ட இருந்து சேரப் பண்றது. இதை ஒரு ஃபார்மேட்டா வச்சிருந்தான். இப்போ அவங்க எடுத்திருக்கிற 2வது ஃபார்மேட்டு ஜிப்சியை நானும் அன்னைக்கு சொல்லும்போது என்னங்க அவன் சொல்லலைன்னா இல்லை அப்படின்னா அவன் ஃபார்மேட்டை மாத்திட்டான், 2வது ஃபார்மேட்டுக்கு வரான். அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா 2வது ஃபார்மேட் மாத்தலாம். என்னன்னா, நான் வலிகளை தாங்கிட்டு இருக்கிறேன், உங்களுக்காக தான் உச்சத்தை விட்டு வந்திருக்கிறேன், எனக்கும் எல்லாரும் 4 முனை 5 முனை போட்டின்றாங்க. கிடையாது, இங்க ஒரே முனை போட்டி தான். எனக்கும் திமுக மட்டும்தான் போட்டி. உங்களுக்கு நான் வலியை தாங்கிட்டு வந்திருக்கிறேன். இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க. இந்த வாய்ப்பு வந்து பல தலைமுறைக்கான வாய்ப்பு. நீங்க மறக்காம எனக்கு ஓட்டு போடுங்க. இது எல்லாமே ஒரே டெம்ப்ளேட் மறுபடியும் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கிறான். மண்டையில ஒரு விளம்பரத்தை கேக்குதா? ஹலோ ப்ரோ பேசுங்க ப்ரோ. பேசுங்க. ஓகே. அது ஒரே விஷயத்த மறுபடியும் உங்க மண்டையில திணிச்சுக்கிட்டே இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு ஒண்ணு விட்டான், கட்சிக்கு ஒரு பாட்டு விட்டான், 2வது ஒரு பாட்டு விட்டான்,
மூணாவதா இருக்கிற பாட்டு மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகல. ஸோ என்ன பண்றான், ஒவ்வொரு ஸ்பீச்லயும் அந்த பாட்டை பாடிக்கிட்டே இருக்கிறான். கவனிச்சிங்களா? அது நல்லா கவனிச்சு பாருங்க தெரியும். அவன் எதுக்காக பாட்டு போடுறான்னா, அந்த பாட்டுல இருக்கிற முக்கியமான அந்த 4 வரியை மட்டும் எடுத்து பாடிருங்க. நீங்க பேசுறீங்க சார், பேசிட்டு இந்த பாட்டுல இருந்து 4 வரியை பாட்டு பாடிருங்க சார். இது என்ன டெம்ப்ளேட் தெரியுமா? ரொம்ப யோசிக்காதீங்க. ஆடியோ லான்ச் டெம்ப்ளேட். ஆடியோ லான்ச் நாய் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், மைக்கு முன்னாடி நின்று பேசும். அப்புறம் கொஞ்ச நேரம் என்ன பண்ணும், பாட்டு போட டான்ஸ் ஆடும். அப்புறம் எல்லாருக்கும் டாட்டா பையனு ஒரு கருத்து சொல்லிட்டு இது போய் படுத்து தூங்கிடும். இதைத்தான் இந்த நாய் இப்ப ஃபாலோ பண்ணுது. நீங்க நல்லா பாருங்க. ஆடியோ லான்ச் டெம்ப்ளேட் இது. சார் ஃபர்ஸ்ட் எடுத்து பேசுவாரு, மக்க பண்ணதை பேசுவாரு, அப்புறம் பேப்பரை பார்த்து படிப்பாரு, அப்புறம் பாட்டு பாடுவாரு, அப்புறம் வெற்றி நிச்சயம், கான்பிடென்டா இருங்க, வெற்றி நிச்சயம், முடிஞ்சு போச்சு. இதைத்தான் இப்ப அவன் அடுத்த எல்லா ஊர் டெம்ப்ளேட்லயும் இதைத்தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறான். அவன் அடுத்து காரைக்குடி நாளைக்கு தானே வரான். காரைக்குடி நாளைக்கா ப்ரோ? மொசக்குட்டி நான் ஒன்ன ஒரு கேள்வி கேட்டா, நாளைக்குதான் வரா. அதுக்குதான் மரத்தை சுத்தி பிளேட் அடிச்சிருக்காங்க. சரி, அப்ப நாளைக்கெல்லாம் ஸ்பேஸ் போட்டுருவேன், ரெடியா இருந்துக்கோங்க. எத்தனை மணிக்கு வராமன் காரைக்குடிக்கு? 11 to 3 தான், அந்த டைம் தான். இது 12 1 மணிக்கெல்லாம் வராது. இது 10 11 மணி 11 12 அந்த வாக்குல உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இண்டோர்ல ஏதாவது மேல கூரை மாதிரி போட்டுருவாங்க. பிரபு அப்படிதான் பண்ணுவான். டிவி காசு இருக்கிற பையன், அதனால அவன் அப்படிதான் பண்ணுவான்.